மறுபிறவியே இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியுமா, வேற யார் நினைச்சாலும் இந்த கோவிலுக்கு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வரும்னு சொல்லப்படுது. மகாமுனியான அகத்திய முனிவரே இந்த கோவிலுக்கு போக பல முறை முயற்சி பண்ணியும் அவரால் போக முடியலையா. இந்த கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை நல்ல பாம்பு ஒண்ணு வந்து இந்த கோவில்ல இருக்க சிவபெருமானுக்கு வில்வ இலையை கொண்டு வந்து அதை சிவலிங்கத்து மேல தூவி பூஜை செய்யுமா. அது மட்டும் இல்லாம அந்த பாம்பு அதோட தோலை உரித்து சிவபெருமானுக்கு மாலையா போட்டு சிவபெருமான வணங்கிட்டு போகுமா. இந்த கோவிலோட பிரதான தெய்வம் ஸ்ரீ ருத்ராட்சேஸ்வரர் நாக விஸ்வநாதர்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட இறைவி வேதாந்த நாயகி அம்மன். வருடத்துல 365 நாளும் சூரிய ஒளி ஈசன் மேல விழும் அதிசய கோவிலாம் இது. இந்த கோவில்ல இருக்க சிவலிங்கம் 22,000 ருத்ராட்சங்கள் கொண்ட கவசத்தோட முழு ருத்ராட்ச அலங்காரத்தோட காட்சி தருகிறாராம். பிரதோஷம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் வழிபடுவது ரொம்பவே சிறப்பா. அது மட்டும் இல்லாம மத்த கோவில்களோட விதிமுறைக்கும் இந்த கோவிலோட விதிமுறைக்கும் பல மாறுதல்கள் இருக்கும்.